வாசினீம். அங்க நெடில் காஞ்சிங்கிறது அந்த ஒரு இடம் மாத்திரம் பார்த்துக்கோங்க. அனுஷ்டு சந்தசி மாறும்போது சந்தஸ புடிச்சுக்கோங்க. அது ரெண்டு மட்டும் தான். ஓகே மாமி, தேங்க்யூ. 5 ஸ்லோகம் அன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு 6வது ஸ்லோகம் பார்க்கணும். தமிழரசி சொல்றேன் மாமி. சொல்றேன் மாமி. பரயா காஞ்சிபுரயா பரயா காஞ்சிபுரயா பரயா காஞ்சிபுரயா பர்வத பர்யாய பீன குச்ச பரயா பர்வத பர்யாய பீன குச்ச பரயா பர்வத பர்யாய பீன குச்ச பரயா பரதந்திராவயமனயா 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 பங்கஜ சப்ரம்மச்சாரிலோச்சனயா பங்கஜ சப்ரம்மச்சாரிலோச்சனயா பங்கஜ சப்ரம்மச்சாரிலோச்சனயா பரயா காஞ்சிபுரயா பர்வத பர்யாய பீன குச்ச பரயா பரயா காஞ்சிபுரயா பர்வத பர்யாய பீன குச்ச பரயா பரயா காஞ்சிபுரயா பர்வத பர்யாய பீன குச்ச பரயா பரதந்திராவயமனயா பங்கஜ சப்ரம்மச்சாரிலோச்சனயா பரதந்திராவயமனயா பங்கஜ சப்ரம்மச்சாரிலோச்சனயா பரதந்திராவயமனயா பங்கஜ சப்ரம்மச்சாரிலோச்சனயா பிரம்மன்னு இருக்கான்னு உங்க புக்ல பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிலோச்சனயா பரதந்திராவயமனயா பங்கஜ சப்ரம்மச்சாரிலோச்சனயா திரும்பவும் அதே மாதிரிதான் சொல்றீங்க. பங்கஜ சப்ரம்மச்சாரிலோச்சனயா சப்ரம்மச்சாரிலோச்சனயா பூரா ஃபுல்லா பரயா காஞ்சிபுரயா பர்வத பர்யாய பீன குச்ச பரயா பரதந்திராவயமனயா பங்கஜ சப்ரம்மச்சாரிலோச்சனயா பரயா காஞ்சிபுரயா பர்வத பர்யாய பீன குச்ச பரயா பரதந்திராவயமனயா பங்கஜ சப்ரம்மச்சாரிலோச்சனயா. ப்ரொனன்சியேஷன் கரெக்டா பண்ணணும். பிரம்மன்ற இடத்துல அத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் நீங்க. ஓகே மாமி. பரயா காஞ்சிபுரயா காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரையான காஞ்சிபுரத்தில் வசிப்பவளே. பர்வத பர்யாய பீன குச்ச பரையா பர்வதராஜனின் மகளே. ஹிமகிரி தனையே பர்வதராஜனின் மகளே. அப்போ பீன குச்ச பரையா அப்படின்னா பீனன்னா குடிக்கிறது. என்ன குடிக்கிறோம்? எல்லாருக்கும் அவள் ஞானப்பால் கொடுக்கிறோம். அப்ப நாம் குடிக்கிறோம். அப்ப நமக்கு இருக்கிற அஞ்ஞானம் எல்லாம் நம்மை விட்டு விலகுகிறது. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஞானப்பால் கொடுப்பதால் உலகத்திற்கே தாயாக திகழ்பவள். இவ எங்க வசிக்கிறாள்? காஞ்சிபுரையா காஞ்சியில் வசிக்கிறாள். அப்படி வசிக்கக்கூடியவள் பரதந்திரவயமனயா பங்கஜ ச பிரம்மச்சாரி லோச்சனையா. பங்கஜம்னா எல்லாருக்குமே தெரியும், தாமரை. லோச்சன அப்படின்னா என்ன அர்த்தம்? லோச்சனா கமல லோச்சனான்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்படின்னா லோச்சனான்னா கண்ணு.
கண்ணுக்கு நிறைய வார்த்தை இருக்கு. காமாட்சி அப்படின்னா, அக்ஷி அப்படின்னா கண்ணுன்னு சொல்லியிருக்கோம். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி. மீன் போன்ற கண்ணை உடையவள் மீனாட்சி அப்படின்னு நம்ம ஒன்னொன்னுக்கு அர்த்தம். விசாலமான கண்ணை உடையவள் கமலாட்சி, கமலம் போன்ற கண்ணை உடையவள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கொடுக்கிறபடி. லோச்சனா கண், பங்கஜ லோச்சனா அப்படின்னா தாமரை போன்ற கண்ணுன்னு விட்டுருக்கலாமோ இல்லையோ. அப்புறம் ஏன் அதுல சப்ரம்மச்சாரி லோச்சனையா அப்படின்னு ஏன் கொடுக்கிறார்? பரதந்திரமனையா அப்படின்னு ஏன் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா, தாமரை போன்ற கண் கொண்டவர், மலையரசனின் மகள், எல்லோருக்கும் ஞானப்பால் ஊட்டுபவள். அதனால் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் அஞ்ஞானம் விலகி ஞானம் கிடைக்கிறது. இதெல்லாம் ஓகே. சப்ரம்மச்சாரி லோச்சனையா அப்படின்னும் பொழுது அபிராமி பட்டர் தேவிய தாமரையாவே பட்டியலிடுறாரு. அபிராமி அந்தாதியில ஃபுல்லா தலையிலேந்து கால் வரைக்கும். அந்த மாதிரிதான் மூக்க பஞ்சசதியில இவர் மூக்கர் என்ன பண்றாரு, ஒரே லைன்ல அத்தை கொடுக்கிறார். எப்படி எல்லாத்தையுமே அப்படி கண்ணை எடுத்துண்டா தாமரை மாதிரி கண்ணு. நம்ம பார்த்தோம்ல இன்னைக்கு தாமரை போன்ற கண்கள், தாமரை எதழ வச்சு நடுவுல அப்படி வண்டு மொய்க்கிற மாதிரி விழி அப்படின்னு சொல்லிட்டு அத அவ்வளவு அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார் கவி. அந்த மாதிரி தாமரை இதழ் போன்ற கண். அப்புறம் முகமே தாமரை, முகத்தாமரை அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறது உண்டு. அப்புறம் அவளுடைய கைகளையே தாமரை பூவா வர்ணிக்கிறது உண்டு. பாதத்தாமரை, பாதத்தாமரை கேட்கவே வேண்டாம், பத பங்கஜம் அப்படின்னு சொல்லாத நாட்டு. அந்த பாதத்தை புடிச்சுக்கோ, தாமரை போன்ற பாதத்தை புடிச்சுக்கோ, வேற எதுவுமே வேண்டாம் அவனுக்கு, கெட்டியா புடிச்சுக்கோ, விடவே விடாதே அப்படிங்கிறது தானே. அப்படிங்கிற தாமரை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதயம் எனும் தாமரை, அதுதான் மனசுன்னு நம்ம சொல்றோம். அந்த மனசுங்கிற தாமரை, அந்த இருதயம் எப்படி இருக்கு? உவிழ்ந்த மொட்டு, கவுந்துன்னு இருக்கிற தாமரை மொட்டு மாதிரி இருக்கு. அதுல அம்பாளை உருவகப்படுத்தி இப்படி எல்லாம் நம்ம எப்படி எல்லாம் கற்பனை பண்ணணும். கண்ணு தாமரை போன்ற கண்களை உடையவள், முகமென்னும் தாமரை, கைகளும் தாமரை, மனமெனும் தாமரை, பாதமே தாமரை, இப்படிங்கிற அந்த அம்பாளை இந்த மனம் என்னும் தாமரையில் கவிழ்ந்த அந்த தாமரையானது நிமிர்ந்து மொட்டாய் இருக்கிறது, நிமிர்ந்து மலர்ந்து, அது மலரும் பொழுது அந்த மலர்ந்த தாமரையில் உட்கார வைத்தல். அப்படி அவளை உருவகப்படுத்திக்கணுங்கிறதுதான் எல்லா கவியினுடைய, எதுல பார்த்தாலும் சரி, சகஸ்ரநாமத்துல பார்த்தாலும் சரி, பாத சப்ததியில பார்த்தாலும் சரி, மூக்க பஞ்சசதியில பார்த்தாலும் சரி, அபிராமி பட்டர் எழுதின அபிராமி அந்தாதியில பார்த்தாலும் சரி, எல்லாத்துலயும் திருப்பி திருப்பி சொல்றா. அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒரு காலத்துல வாழ்ந்தவா. இவா எல்லாரும் ஒண்ணு கூடி அப்படியே ஒரு ரூம் போட்டு கன்சல்ட் பண்ணி பேசிட்டு, நீ இப்படி சான்ஸ்கிரிட்ல எழுது, நான் தமிழ்ல இப்படி எழுதுறேன் அப்படின்னு யாருமே எழுதவே இல்லை. ஆனா அவாவா காலத்துல எழுதினது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாரும் அப்படி அம்பாளை இதே நிலையில் உருவகப்படுத்திருக்கா. இப்படி தன்னுடைய மனசுக்குள்ள அவளை தியானம் பண்ணிருக்கா, மனசுக்குள்ள உட்கார்த்தி வச்சிருக்கா. அதை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நீங்களும் அந்த மாதிரி வச்சுக்கோங்கிறதான் இது உருவகப்படுத்துறது. அப்படி நீ அவளை உட்கார்த்தி வச்சுண்டியானா அந்த மலையரசன் மகள் உங்களுக்கு அஞ்ஞானத்தை விலக்கி ஞானப்பால் புகட்டுவாள். அவ எங்க வசிக்கிறா? காஞ்சிபுரத்தில் வசிப்பவள், காஞ்சிபுர வாசினி, அப்பேற்பட்டவள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா மூக்கர் சொல்றார் நமக்கு. ஜெயந்தி சத்தியமூர்த்தி, சசிதேவி, எஸ் மேம், சொல்லுங்கம்மா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 6th வந்தா மேம். ஆமாமா. பரயா காஞ்சிபுரயா பர்வத பர்யாய பீன குச்ச பரயா பரதந்திரவனமனயா வயமனயா, பரதந்திர வயமனயா, பரதந்திராவயமனயா பங்கஜச பிரம்மச்சாரிலோச்சனயா. இன்னொரு தடவை. ஓகே. பரயா காஞ்சிபுரயா பர்வத பர்யாய பீன குச்சபரயா பரதந்திரா வயமனயா பங்கஜச பிரம்மச்சாரிலோச்சனயா. வெரி குட். தேங்க்யூ.
சுரமஞ்சரி சுரமஞ்சரி ராஜகோபாலன். கோமதி விஜயராகம். சுரமஞ்சரி. சொல்றேன் மேடம். பரையா காஞ்சிபுரையா பர்வத பர்யாய பீன குச்சபரையா பரதந்திர வயமனயா பங்கஜ பிரம்மச்சாரி லோச்சனயா பரையா காஞ்சிபுரையா பர்வத ஓகே காஞ்சிபுரையா. ஓகே மேம். பரையா காஞ்சிபுரையா திரும்ப அதே மாதிரி சொல்றீங்கம்மா. காஞ்சிபுரையா. ஒரு நிமிஷம். ஞாபகம் இருக்கணும், குறில் நெடில்ல வரக்கூடாது. ஓகே மேடம். பரையா காஞ்சிபுரையா பர்வத பர்யாய பீன குச்சபரையா பரதந்திர வயமனயா பங்கஜ பிரம்மச்சாரி லோச்சனயா. பங்கஜ ச பிரம்மச்சாரி. ஒரு சா இருக்கும், இருக்கா? பங்கஜ ச பிரம்மச்சாரி லோச்சனயா. வெரி குட். பானுமதி பிரேம். தேங்க்யூ மேம். சத்ய. நான் சொல்லட்டுமா? பரையா காஞ்சிபுரையா பர்வத பர்யாய பீன குசபரையா பரதந்திராவயமனயா பங்கஜ பிரம்மச்சாரி லோச்சனயா. 2 தடவை சொல்லு. 2 தடவை. பரையா காஞ்சிபுரையா பர்வத பர்யாய பீன குசபரையா பரதந்திராவயமனயா பங்கஜ பிரம்மச்சாரி லோச்சனயா. வெரி குட். பிரதீபா, நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. நமஸ்காரம் மாமி. சொல்றேன் மாமி. நமஸ்காரம். ஐஸ்வர்யமிந்து மௌலேஹ ஐஸ்வர்யமிந்து மௌலேஹ ஐஸ்வர்யமிந்து மௌலேஹ ஐகாத்ம்ய பிரகிருதி காஞ்சி மத்யகதம் ஐகாத்ம்ய பிரகிருதி காஞ்சி மத்யகதம் ஐகாத்ம்ய. பிரதீபா ஒரு நிமிஷம் இருங்க. பிரதீபாவை தவிர மீதி எல்லாரும் மியூட் போங்க. சொல்லுங்க பிரதீபா. ஐகாத்ம்ய பிரகிருதி காஞ்சி மத்யகதம் ஐகாத்ம்ய பிரகிருதி காஞ்சி மத்யகதம் ஐந்தவ கிஷோர சேகரம் ஐந்தவஹி சோகர சேகரம் ஐந்தவஹி சோர கேசகரம். இன்னொரு தடவை சொல்லுங்க, ஒழுங்கா விரல் வைங்க. வரல. ஆமா மாமி. ஐந்தவகி சோர சேகரம் ஐந்தவ கிஷோர சேகரம் ஐந்தவ கிஷோர சேகரம் ஐந்தவ கிஷோர சேகரம் ஐதம்பர்யம் சகாஸ்தி நிகமானம் ஐந்தம்பர்யம் சகாஸ்தி நிகமானம் ஐந்தம்பர்யம் பிரதீபா மாமி நான் சொல்றச்சே கவனிக்கணும். ஐதம்பர்யம் ஐதம்பர்யம் சகாஸ்தி நிகமானம் மானாம் நிகமானாம். ஓகே மாமி. ஐதம்பர்யம் சகாஸ்தி நிகமானாம் ஐதம்பர்யம் சகாஸ்தி நிகமானாம் ஐஸ்வர்யமிந்து மௌலேஹ ஐகாத்ம்ய பிரகிருதி காஞ்சி மத்யகதம் ஐஸ்வர்யமிந்து மௌலேஹ ஐகாத்ம்ய பிரகிருதி காஞ்சி மத்யகதம் ஐஸ்வர்யமிந்து மௌலேஹ ஐகாத்ம்ய பிரகிருதி காஞ்சி மத்யகதம் ஐந்தவ கிஷோர சேகரம் ஐதம்பர்யம் சகாஸ்தி நிகமானாம் ஐந்தவ கிஷோர சேகரம்
ऐदम्पर्यं शकास्ति निगमानाम् ऐन्दवकिशोरशेखरम् ऐदम्पर्यं शकास्ति निगमानाम् ऐश्वर्यमिन्दुमौले ऐकात्म्य प्रकृति काञ्ची मध्यगतम् ऐन्दव किशोरशेखरम् ऐदम्पर्यं च निगमानाम् ऐश्वर्यमिन्दुमौलेः ऐकात्म्यप्रकृतिकाञ्चिमत्यकतम् ऐन्दवकिशोरशेखरम् ऐदम्पर्यं शकास्ति निगमानाम् ऐश्वर्यमिन्दुमौलेः ऐकात्म्यप्रकृतिकाञ्चिमत्यकतम् ऐन्दवकिशोरशेखरम् ऐदम्पर्यं शकास्ति निगमानाम् வெரி குட். ஐஸ்வர்யம் இந்து மௌலேகே. இந்த ஐஸ்வர்யங்கிறத தள்ளி வைப்போம். இந்து மௌலேகே, அத ஐஸ்வர்யம் இந்து மௌலேகே அப்படின்னு பிரிக்கணும். இப்ப ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு இந்து மௌலே அப்படின்னா, இந்து அப்படின்னாக்க இந்து வாசரம். திங்கக்கிழமை என்னன்னு சொல்லுவோம்? இந்து வாசரம். இந்துன்னா சந்திரன். சந்திரன், சந்திரன்னா அவளுடைய தலையில என்னத்தை சூடின்னு இருக்கா? பிறைச்சந்திரனை சூடிக்கொண்டவள். இந்து மௌலேன்னா பிறைச்சந்திரனை தலையில் வைத்துக் கொண்டுள்ளவள். ஐகாத்மிய பிரகிருதி காஞ்சி மத்தியகதம். அதை வச்சுட்டோ எங்க இருக்கா அப்படின்னா இந்த பிரகிருதி கஷேத்திரமான, அப்ப என்ன பிரகிருதி கஷேத்திரம்? ஐகாத்மிய பிரகிருதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரம்மத்தோடு கூடிய அபரிமிதமான பிரகிருதி கஷேத்திரமான எங்க? காஞ்சி மத்தியகதம், காஞ்சியின் மத்தியில் விளங்குகிறாள். யாரு? இந்து மௌலே அப்படின்னா பிறைச்சந்திரனை நெற்றியில் சூடிக் கொண்டுள்ளவள். பிரம்மத்திலேயே அபரிமிதமான ஒரு பிரம்மத்தின் பிரகிருதி கஷேத்திரமான காஞ்சியின் மத்தியில் வாசம் செய்கிறாள். சரி, இந்த ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றமே அப்படின்னா அதுக்கு என்ன என்ன ஐஸ்வர்யம்னாலே தெரியும். ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யம் கிடைச்சுட்ட வாழ்க்கை பெரிய ஐஸ்வர்யம் இது அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. இந்த இடத்துல ஏன் இங்க பிறைச்சந்திரனுக்கும் அதுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா, முன்னாடி ஒரு அடைமொழி கொடுக்கிறார் மூக்க கவி. பிறைச்சந்திரனை தலையில் சூடி கொண்டுள்ள அந்த அம்பாள், அந்த காமாட்சி யாரோட? ஐந்தவ கிஷோர சேகரம். அப்ப இது யாருக்கு ஐஸ்வர்யமா இருக்காவ? சேகரம், சந்திரசேகரனுக்கு. அப்புறம் பரமேஸ்வரனுக்கு. சந்திரசேகரன் அப்படிங்கிற பேரும் அவருக்கு ஒண்ணு தாங்கி கொண்டு இருக்காரு இல்லையா அவரு? அந்த கிஷோர சேகரம் யார்? அவர் கிஷோர வாலிப பருவத்தில் உள்ளவர். அந்த பருவத்தில் உள்ள அவள் அந்த பரமேஸ்வரனின் ஐஸ்வர்யமாக இருக்கிறாள். அந்த பரமேஸ்வரனின் ஐஸ்வர்யமாக அவள் இருக்கிறாள். அப்பேற்பட்டவள் ஐதம்பரியம் சகாஸ்தி நிகமானாம். அவ என்னன்னா, அப்ப ஐஸ்வர்யம்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னா காசு பணமா? அவளுக்கு போய் என்னது காசு பணம்? இதெல்லாம் நமக்குதான். அவ திவ்ய தம்பதிகள். அவளுக்கு என்ன வேணும்? அவளுக்கு நம்மளுடைய நன்மைதான் வேணும். ஐயோ, நம்ம இப்படி படைச்சு உலகத்தை படைச்சு இவாளெல்லாம் அமுச்சு வச்சுட்டோமே, இவாள்லாம் நல்லபடியா நம்ம எந்த காரணத்துக்காக இவாளை அமுச்சு வச்சோமோ அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கணுமே அப்படின்ற கவலையில தான் அவ இருப்பா. எனக்கு காசு வேணுமே, எனக்கு பணம் வேணுமே, எனக்கு நன்னா இன்னைக்கு இந்த சாப்பாடு நான் சாப்பிடணுமே, இன்னைக்கு இது நன்னா இதுவா வேணுமே அப்படின்னு நினைச்சுட்டு அங்க உட்கார்ந்து காலையிலேயே நம்ம பொறப்பெடுத்து நம்ம பசங்களை எல்லாம் வச்சிருக்கவே அப்படின்னு அதுக்கு உரிய சம்பத்தா அவ நமக்கு என்ன அனுப்புறா அப்படின்னா, சக்கா ஐதம்பரியம் சக்காஸ்தி நிகமானாம். அதுக்கு நிகராக அவ என்ன அனுப்புறா அப்படின்னா சகல வேதங்களையும் அனுப்புகிறாள். சகல வேதங்களின் தாற்பயமாக அவளே இருந்து நமக்கு அதையெல்லாம் கொடுக்கிறா. அவ எப்படி கொடுக்கிறா அப்படின்னா, ரிக்யஜுர் சாம அதர்வனம்ங்கிற 4 வேதத்தையும் 4 திசைகளாக வைத்துக் கொண்டு அந்த 4 திசைகளுக்கும் மத்தியில் அவள் ஸ்ரீசக்கர பீடத்தில் அவள் அமர்ந்து கொண்டு, இந்த ஜனங்கள்லாம் நல்லபடியா இருக்கணுமே, ஏதாவது உடனே அவ கிட்ட போகணும்னு ஏதாவது ஒரு செகண்ட் நினைச்சு ஒரு அடி எடுத்து வச்சா நம்ம குடுகுடுன்னு 10 அடி எடுத்து வச்சு வந்து அவளை பிடிச்சுக்கணும்னு நினைச்சுட்டு காத்துட்டு இருக்காளாம் எங்க காஞ்சி கஷேத்திரத்தில்
எப்படி இருக்கா அவ? பிறை சூடிய தலையை கொண்டவள், பரமேஸ்வரனின் சம்பத்தாக அங்கு காஞ்சி கஷேத்திரத்தின் மத்தியில் அமர்ந்திருக்கிறாள். நமக்கு நல்லது பண்ணணும், நமக்கு அஞ்ஞானத்தை விலக்கி ஞானத்தை கொடுக்கணும்னு அங்க அவ உட்கார்ந்துட்டு இருக்கா. பிரபா வீரராகவன். மாமி நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன் கிளாஸ். ஓகே. சித்ரா ஸ்ரீதரன். ஐஸ்வர்யம் இந்து மௌலேஹ ஐகாத்ம்ய பிரகிருதி காஞ்சி மத்யகதம் ஐந்தவ கிஷோர சேகரம் ஐதம்பர்யம் சகாசி நிகம். அம்மா இங்க நிறுத்திக்கணும், மடி இங்க நிறுத்திக்கணும். ஐந்தவ கிஷோர சேகரம் அங்க கமா போடுங்க. ஐந்தவ கிஷோர சேகரம் ஐதம்பர்யம் சகாஸ்தி நிகமானாம் ஐஸ்வர்யம் இந்து மௌலேஹ ஐகாத்ம்ய பிரகிருதி காஞ்சி மத்யகதம் ஐந்தவ கிஷோர சேகரம் ஐதம்பர்யம் சகாஸ்தி நிகமானாம். வெரி குட். ஆனந்தி. சொல்றேன் மாமி. ஐஸ்வர்யம் இந்து மௌலேஹ ஜகாத்ம ஐஸ்வர்யம் இந்து மௌலேஹ ஐகாத்ம்ய பிரகிருதி காஞ்சி மத்யகதம் ஐந்தவ கிஷோர சேகரம் ஐதம்பர்யம் ஜகாஸ்தி நிகமானாம் ஐஸ்வர்யமிந்து மௌலேஹ ஐகாத்ம்ய பிரகிருதி காஞ்சி மத்யகதம் ஐந்தவ கிஷோர சேகரம் ஐதம்பர்யம் ஜகாஸ்தி நிகமானாம். வெரி குட். ஷியாமளா. எஸ் மாமி. ஐஸ்வர்யமிந்து மௌலேஹ ஐகாத்ம்ய பிரகிருதி காஞ்சி மத்யகதம் ஐந்தவ கிஷோர சேகரம் ஐதம்பர்யம் சகாஸ்தி நிகமானாம் ஐஸ்வர்யமிந்து மௌலேஹ ஐகாத்ம்ய பிரகிருதி காஞ்சி மத்யகதம் ஐந்தவ கிஷோர சேகரம் ஐதம்பர்யம் சகாஸ்தி நிகமானாம். வெரி குட். சொல்லவா இப்ப? பிரபா வீரராகவன். அடுத்த ஸ்லோகம் சொல்லிக்கலாமா? அடுத்த ஸ்லோகம் சொல்லிக்கலாம். ஓகே. நவனிதா நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ணுங்க. நமஸ்தே. ஸ்ரிதகம்பாசீமானம் शिथिलित परम शिव धैर्य महिमानम् शिथिलित परमशिव धैर्य महिमानम् शिथिलित परमशिव धैर्य महिमानम् कलये पाटलिमानम् कलये पाटलिमानम् कलये पाटलिमानम् कञ्चन कञ्चुकित भुवन भूमानम् कञ्चन कञ्चुकित भुवन भूमानम् कञ्चन कञ्चुकित भुवन भूमानम् श्रितकम्पाशीमानम् शिथिलित परमशिव धैर्य महिमानम् श्रितकम्पासीमानम् नवनीता सीमानम् श्रितकम्पासीमानम् शिथिलित परमशिव धैर्य महिमानम् कलये पाटलिमानम् कञ्चन कञ्चुकित भुवन भूमानम् कलये पाटलिमानम् कञ्चन कञ्चुकित भुवन भूमानम् कलये पाटलिमानम् कञ्चन कञ्चुकित भुवन भूमानम् श्रितकम्पासीमानम् शिथिलित परमशिव धैर्य महिमानम् कलये पाटलिमानम्
கஞ்சன கஞ்சுகித புவன பூமானம் சிதகம்பாசீமானம் சிதிலித பரமசிவ தைரிய மகிமானம் கலயே பாட்டலிமானம் கஞ்சன கஞ்சுகித புவன பூமானம். வெரி குட். தேங்க்யூ மாமி. இங்க மூக்க கவி என்ன சொல்றார், எப்படி இதுல இந்த ஸ்லோகத்துல அவர் எப்படி எந்த விதமா அவளை தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். ஸ்ரித கம்பா சீமானம். கம்பான்னா என்ன அப்படின்னா கம்பா நதி. காஞ்சிபுரத்திலேயே கம்பா நதி தான் அது. சீமானம் அப்படின்னா the பேங்க் ஆஃப் த ரிவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நதிக்கரை. அந்த நதிக்கரையில் வாழ்பவள், அந்த நதியினுடைய கரையில் ஸ்ருதகம்பா சீமானம் அவள் வாழ்ந்து கொண்டு அந்த நதிக்கரையில காஞ்சிபுரத்தில் வசிப்பவள். சிதிலித அப்படி வசிக்கக்கூடிய அவள் எப்படி இருக்காளாம் அப்படின்னா சிதிலித பரமசிவ தைரிய மகிமானம். தைரியம்னா இந்த இடத்துல தைரியமா இருக்கிறது அப்படிங்கறத விட உறுதி, மன உறுதி அப்படிங்கிற வார்த்தை தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்துக்கணும். இப்ப தைரிய மன உறுதி அப்படிங்கிற யாருடைய மன உறுதி அப்படின்னா பரமசிவனுடைய மன உறுதி. பரமசிவனுடைய மன உறுதிக்கும் மகிமானம் இந்த பெருமைக்கும் என்ன இங்க கனெக்ஷன், எப்படி இப்படி ஒரு கனெக்ஷன் கொண்டு வந்தார் கவி அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சிதிலித அப்படின்னு போட்டுறேன். சிதிலித அப்படின்னாக்க சிதைத்தல் அப்படின்னு அர்த்தம், சிதிலமடைய செய்தல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பரமசிவனின் மன உறுதியை சிதிலமடைய செய்தவள் அப்படின்னு அர்த்தம். சிதிலமடைய செய்தவள்ங்கிறது புரியல அப்படின்னாக்கா மன உறுதியை குலைத்தவள், மன உறுதியை தளர்த்தினவள், அசைச்சவள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு ஒரு இது எடுக்கணும். என்ன பெருசா அவருக்கு மன உறுதி நல்லா தெரிஞ்சது தானே. அவரு தியானம் பண்ணிட்டார், இவளும் பாவம் தவம் பண்ணி சர்வீஸ் பண்ணின மயமா இருந்தா அவர் ஒண்ணு ஏந்துக்கிற வழியாவே தெரியல. இந்த தேவர்கள்லாம் வந்தா, மன்மதன் ஆஷ்டன் வந்தா, மன்மதன் புஷ்ப பானத்தை விட்டான், கண்ணை திறந்தார், எரித்தார். அது வரைக்கும் உறுதியோட இருந்தாரா சிவன்? அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? எரிச்சுட்டு இப்படி திரும்பினாரோ இல்லையோ? யார பார்த்தார்? பார்வதியை பார்த்தாரா? பார்த்த பிறகு இப்ப இவ என்ன பண்றா? தன்னுடைய நேத்திரம், அவளுக்கும் 3 கண்ணை உடையவள்ங்கிறத நாம பார்த்துட்டோம், திரிநயனாம் பார்த்துட்டோம் நம்ம. அப்போ இவர் அக்னியால எரிச்சவர் சந்திரனால அவ எழுப்பறா அப்படிங்கறத காட்டுறார். அப்போ அரூபமாக அவன் நதியின் கண்ணுக்கு தெரிவான் மன்மதன் அப்படிங்கிறது கதை. அதெல்லாம் அதுக்குள்ள எல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனா இவ எழுப்பிடுறான் இல்லையா? அதனால இவ என்ன பண்றா? அவருடைய உறுதியை குலைச்சு அவரு செஞ்ச செயலுக்கு மாறாக பார்வையை ஒரு பார்வையை அவர் பக்கம் திருப்பி உறுதியை குலைத்தாள்னு எடுத்துக்கலாமா, பர்மிஷன் வாங்கினான்னு எடுத்துக்கலாமா, இல்ல ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறா, இல்ல ஆர்டர் பண்றா, என்ன வார்த்தை வேணாலும் நம்ம போடலாம். ஆனால் கடைக்கண் பார்வையை அந்த இடத்தில் அவள் கொடுக்கிறாள், பார்க்கிறாள். இந்த பக்கம் தன்னுடைய இதெல்லாம் ஜெயிக்கிறாவ. அவன் அந்த இடத்தில் உறுதியை அவ குலைக்கிறா. அதனால்தான் அவருடைய தைரியத்தை அவள் குலைத்த பெருமை, தைரியத்தை அசைச்ச பெருமை. இவ்வளவு தைரியமாக உறுதியாக மன உறுதியை அசைத்த அந்த மகிமானாம் எங்க இருக்காவ? கம்பா நதிக்கரையில். அங்க இருக்கிற அவ கலையே பாட்டலிமானம் அப்படிங்கிறார். மன உறுதியை குலைத்தவள், எல்லாத்தையும் கலையே பாட்டலிமானம் கஞ்சன கஞ்சுகித புவன பூமானம். புவனம்னா எல்லாருக்கும் தெரியும், உலகம். இந்த உலகத்தில் உள்ள உலகத்தையே அவளுக்கு ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உலகமே அவளுக்கு, உலகத்துல இருக்கிற இன்பங்கள் இல்ல உலகத்தில் உள்ள சந்தோஷங்கள் எல்லாம் அவளுக்கு உடை. அந்த இன்பங்கள், உலகத்துல இருக்கிற இன்பங்கள் எல்லாத்தையுமே அவள் ட்ரெஸ்ஸா போட்டு இருக்கா. அப்பேற்பட்டவள் பரமசிவனின் உறுதியை அசைச்சவோ, கம்பா நதிக்கரையில் வசிக்கக்கூடிய காஞ்சிபுர வாசினியான அந்த காமாட்சி உலகத்தில் உள்ள இன்பங்கள் அனைத்தையுமே ட்ரெஸ்ஸா போட்டு இருக்கவோ, கலையே பாட்டலி மானாம். மாதிரி பூ நிறம் உடையவள். என்ன கலர்? அவன் கலரில் தான் அப்பா அருணாம் கருணாதரங்கி தாட்சி விட்டாளா அவளை? சிந்தூராருண விக்கிரகாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காளே, அதேதான். அந்த கலரில் இருப்பவள், கலைகளுக்கெல்லாம் இருப்பிடமானவள். அப்பேற்பட்ட தாயே, காமாட்சியே, காஞ்சிபுர வாசினியே, உன்னை தியானிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல மூக்க கவி சொல்றார். பிரபா வீரராகவன்.
श्रुतकम्पाशीमानम् शिथिलपरमशिवधैर्यमहिमानम् कलये पाटलिमानम् कञ्चन कञ्चुकितभुवनभूमानम् श्रितकम्पाशीमानम् शिथिलितपरमशिवधैर्यमहिमानम् कलये पाटलिमानम् कञ्चन कञ्चुकितभुवनभूमानम्. Very good. Mahalakshmi. चिदकम्बासीमानं चिदलिदपरमशिवधैर्यमहिमानं कलये पाडलिमानं कञ्चन कञ्जुगिदभुवनभूमानं सिदकम्बासीमानं चिदलिदपरमशिवधैर्यमहिमानं कलये पाडलिमानं कञ्चन कञ्जुगिदभुवनभूमानम्. Very good. Satyapriya. சொல்றேன் மாமி. श्रितकम्पासीमानं शिथिलितपरमशिवधैर्यमहिमानं कलये पाटलिमानं कञ्चन कञ्चुकितभुवनभूमानम् श्रितकम्पासीमानं शिथिलितपरमशिवधैर्यमहिमानं कलये पाटलिमानं कञ्चन कञ्चुकितभुवनभूमानम्. Very good. T.R. Bhuvaneshwari. Bhuvaneshwari. சொல்றேன் மேம். ஸ்ரீதகம்பாஷீமானம் பரமசிவ ஸ்ரிதகம்பாசீமானம் சிதிலித பரமசிவதைர்யமஹிமானம் கலயே பாடலிமானம் கஞ்சன கஞ்சுகித புவன பூமானம் श्रितकम्पासीमानं शिथिलितपरमशिवधैर्यमहिमानं कलये पाडलिमानं कञ्चन कञ्जुकितभुवनभूमानम्. Very good. Rajarajeshwari. Next one repeat பண்ணுங்கம்மா. ராஜராஜேஸ்வரி. சொல்றேம்மா. நான் என்கிட்ட ஸ்லோகம் இல்லையம்மா. இட்ஸ் ஓகே. சித்ரா புருஷோத்தமன். லட்சுமி நாராயணன். மாமி. புருஷோத்தமன். சொல்றேன் மாமி. ஆத்ருதகாஞ்சி நிலையாம் ஆத்ருதகாஞ்சி நிலையாம் ஆத்ருதகாஞ்சி நிலையாம் ஆத்யாமாரூட யவ்வநாட்டோபாம் ஆத்யாமாருட யவ்வநாட்டோபாம் ஆத்யாமாரூட ஆத்யாமாரூட யவ்வநாட்டோபாம் ஆத்யாமாரூட யவ்வநாட்டோபாம் ஆகமவதம் சகலிகாம் ஆகமவதம் சகலிகாம் ஆகமவதம் சகலிகாம் ஆனந்தாத்வைத கந்தலீம் வந்தே ஆனந்தாத்வைத கந்தலீம் வந்தே ஆனந்தாத்வைத கந்தலீம் வந்தே ஆத்ருத காஞ்சி நிலையாம் ஆத்யாரூட யவ்வநாட்டோபாம் ஆத்ருத காஞ்சி நிலையாம் ஆத்யாமாரூட யவ்வநாட்டோபாம் ஆத்ருத காஞ்சி நிலையாம் ஆத்யாமாரூட யவ்வநாட்டோபாம் ஆகமவதம் சகலிகாம் ஆனந்தாத்வைத கந்தலீம் வந்தே ஆகமவதம் சகலிகாம் ஆனந்தாத்வைத கந்தலீம் வந்தே ஆகமவதம் சகலிகாம்
आनन्दाद्वैतकन्दलीं वन्दे சேர்த்து आधृतकाञ्चीनिलयाम् आत्यामारूढयौवनाटोपाम् आगमवदंसकलिकाम् आनन्दाद्वैतकन्दलीं वन्दे आधृतकाञ्चीनिलयाम् आत्यामारूढयौवनाटोपाम् आगमवदंसकलिकाम् आनन्दाद्वैतकन्दलीं वन्दे. Thank you, ma'am. ஆதிருத்த காஞ்சி நிலையாம். காஞ்சி நிலையாம், காஞ்சியையே, காஞ்சி நிலையத்தையே தன்னுடைய வீடாக தான் வசிக்கும் இடமாக கொண்டவளே. அதனா ஆதிருத்த காஞ்சி நிலையாம் அப்படின்னு நகரேஷு காஞ்சி, காஞ்சியை சொல்றோம் இல்லையா, நகரம், எந்த நகரத்திலேயே மிகச்சிறந்தது காஞ்சி அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு பெயரை பெற்றது. அதை தன்னிடமாக கொண்டவள். ஆத்யாம் ஆரூட யவ்வனாடோபாம். ஆத்யாம் ஆரூட யவ்வனாம். யவ்வனாம்னா இளமை அப்படிங்கிறது, யவ்வன பருவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், இளமை பருவம். அந்த இளமையினால் அப்ப யவ்வனாட்டோபாம், ஆத்யாம் ஆரூட யவ்வனாம் அப்படின்னா என்னன்னா இளமை மாறவே இல்லை, இளமை குன்றாதவள். இளமை குன்றா, எப்பயும் இளமையாகவே இருக்கக்கூடியவள். அப்ப எப்பயுமே இளமையா இருந்தா அவளுக்கு எப்படி இருக்கும்? அததான் யவ்வனாட்டோபாம் அப்படின்னா இளமை துள்ளலோடு. இளமை துள்ளலோடு அப்படியே நிமிர்ந்து அப்படி எப்படி ஒரு இதமின்றி நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உயிர்த்து எழுந்து நிக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு இளமை துள்ளலோடு நிக்கிறச்சே எப்படி இருப்பா அப்படின்னு பார்த்தா ஒரு மாறாத இளமை வேற. அவளுக்கு எப்பயுமே இளமை அவளை விட்டே போக, எப்பயுமே யவ்வன பருவத்தில் இருப்பவள். அப்படி இருப்பவள் இந்த காஞ்சியை இருப்பிடமாக வச்சிருக்கா. ஆகமவதம்ச கலிகா. ஆகமங்கள் அப்படின்னா என்ன? ஆகம சாஸ்திரம் அப்படின்னா உபனிஷதங்களில், வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த சாஸ்திரங்கள், அவற்றை எல்லாம் அவ என்னவா வச்சுருக்கா அப்படின்னா ஆகமவதம்ச கலிகா, மொட்டுக்களாக கோர்த்து, உபநிடதங்களை மொட்டுக்களாக கோர்த்து அவ தலையில சூடின்னு இருக்கா. அப்படின்னா அந்த உபனிஷத்தங்களுக்கு எவ்வளவு பெருமை! அதெல்லாம் தன்னுடைய மொட்டுக்களாக கோர்த்து அவள் சூடிக்கொண்டிருக்கிறாள் ஆகமங்களை எல்லாம். அப்படி இருக்கக்கூடியவள் ஆனந்தாத்வைத கந்தலீம் வந்தே. ஆனந்த அத்வைத கந்தலீம் வந்தே. அத்வைத, துவைத, அத்வைத. துவைதம்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வெவ்வேறு, இரண்டு, தனித்தனி. வெவ்வேறுன்னு சொல்றதை விட தனித்தனி, இரண்டு அப்படின்னு எடுத்துக்கிறது. அத்வைதம்ல இல்ல ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த அத்வைத சித்தாந்தத்தை, அந்த அத்வைத சித்தாந்தத்தை வலியுறுத்துபவள். கந்தலீம் வந்தே. வந்தேன்னா உன்னை வணங்குகிறேன் அர்த்தத்துக்கு போயிடுவோம் நம்ம. அப்புறம் திருப்பி அதை வலியுறுத்துபவள். அந்த மாதிரி வலியுறுத்துறதுனாலதான் முன்னாடியே அதுக்கு ஒரு அடைமொழி ஆனந்த அத்வைத. அதனால ஆனந்தத்தை எல்லோருக்கும் கொடுப்பவள். அப்புறம் இது ரெண்டுமே ஒண்ணு அப்படிங்கிறாளா அப்படின்னு பார்த்தா, அந்த ஜீவாத்மான்னு சொல்றிய, அதுல பரமாத்மாவே அடக்கம் அப்படின்னு அப்படி என்று சொல்லப்பட்டவள் அப்படின்னு எல்லாருக்கும் உணர்த்தியவள். அந்த தத்துவத்தை எல்லாருக்கும் சொல்லுபவள். இதுதான் கரெக்ட். அத்வைதம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா அடக்கம்ங்கிற தத்துவத்தை நமக்கு உணர்த்துபவள். அப்படி இருக்கக்கூடிய தேவியே உன்னை நான் வழிபடுகிறேன். அப்போ காஞ்சியையே தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள், இளமை மாறாத செழிப்போடு இருக்கக்கூடியவள், அதில் துள்ளலோடு இருக்கக்கூடியவள். அப்படின்னா எவ்வளவு ஜாலியா அங்க சுத்தின்னு இருப்பா அந்த காஞ்சியிலன்னு பாருங்க. காஞ்சி கஷேத்திரத்துல வசிக்கிறவாளுக்கெல்லாம் அப்பேற்பட்ட பெருமை அவளுக்கு. ஆகமவதம்ச கலிகாம். ஆகமங்கள், உபனிஷதங்கள், வேதத்தினுடைய சாரம் தானே அது எல்லாமே. அது எல்லாத்தையும் மொட்டுக்கள், அந்த மொட்டுக்களை கோர்த்து தலையில் சூடியவள். அப்படிப்பட்டவள் அத்வைத சித்தாந்தத்தை நமக்குள், அந்த தத்துவத்தை நமக்குள் விதைப்பவள். அப்படிப்பட்ட அதனால் கிடைக்கும் ஆனந்தத்தால் நான் மிகவும் திளைத்து இருக்கிறேன். அப்படிப்பட்ட தாயே உன்னை நான் வணங்குகிறேன் சொல்லி இங்க மூக்கர் சொல்றார்.
இப்ப போனது இதுல சொன்ன மாதிரியே எல்லா இப்படி மனசுக்குள்ள அவளை தியானம் பண்ணிட்டு இது பண்ணோம்னா அத்தனை பத்மங்களையும் கொண்டு பத்மத்தால் அவளை தியானித்தோமானால் நம்மளுடைய ஹிருதயத்தில் அவ விரிந்த தாமரை மொட்டில் வந்து அமர்வாள் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க எப்படி உட்கார்ந்துக்கோங்க அப்படிங்கிற பத்மாசனத்தில் அமருங்கள். பத்மாசனம்னா உடனே அவர் பத்மாசனத்துல தாமரை பூ ஆசனத்துல உட்கார்ந்துக்கிறாளே அந்த ஆசனம் ஆப்போன்னு எல்லாரும் நினைச்சு. பத்மாசனம் யோக கலையில் ஒரு ஆசனம். அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அப்படியே இப்படி மனசுக்குள்ள அவளை வச்சுண்டு அவளை அப்படியே திரும்ப 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 ஸ்மரணம் பண்ணி கொண்டு இருந்தோமானால் அங்க அனுபவிக்கிற அனுபவமே ஒரு தனி நிலை. அதுக்குள்ள உள்ள போயிட்டோம்னா வெளியில எதுவுமே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது ஒண்ணுமே தெரியாத அந்த நிலைக்கு போகும் பொழுது அதுதான் பேரின்பம்னு சொல்றோமா. இங்கிலீஷ்ல என்ன பிளிஸ் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு அர்த்தத்தையே தமிழ்ல கற்பிக்கும். பேரானந்தம், பேரின்பம், என்ன வேணா சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது. அப்படிப்பட்ட ஒன்னை நாம அனுபவிக்கலாம் அப்படிங்கிறார் மூக்கர். ஏன் அப்படின்னு சொன்னா வேதம்ங்கிறது அதுக்குதான் ஒரு இது கொடுக்கிறார் கூடவே. ஒரு வேதம்னா ஈஸ்வரனினுடைய மூச்சு காற்று. ஈஸ்வரனினுடைய மூச்சு காற்று வேதமாக இருந்தா அப்ப தேவி அம்பாள் எப்படி இருக்கா? அவருக்கு மூச்சாவே இருக்கா. அவருடைய மூச்சாகவே அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லி மேல 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 அவரை பார்த்தவுடன் அப்பதான் அவருக்கு பேச்சு வருது. அது வரைக்கும் ஊமையா இருக்கார். அவளை பார்த்த உடனே எழுதக்கூடியதுதான் இந்த ஆரியா சதகம். அதுல வந்து இந்த அளவுக்கு அவளை பார்த்து 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 டிஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கார். நம்ம மனசுல இப்படி எல்லாம் கொண்டு வந்துக்கணும். அவர் மனசுல எதிர்க்க நிக்கிறவளை பார்த்து பார்த்து இப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லி 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 ஒரு ஒரு வார்த்தையாக வர்ணித்துக் கொண்டே வருகிறார். லக்ஷ்மி நாராயணன் சொல்றேன். ஆற்றுத காட்சி நிலையா ஆத்யாமாரூட யௌவனடோபாம் ஆகமவதம். ஒரு நிமிஷமா லக்ஷ்மி நாராயணன், ஒரு நிமிஷம். நெடில் குரில் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேங்கிறத எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. குரில் நெடில் விசர்க்கம் உச்சரிப்புகள் மாறவே கூடாது. காஞ்சி காஞ்சிங்கிறது நெடில். அதே மாதிரி யவ்வனாடோபாம் எல்லா இடத்துலயும் ஒண்ணு ஒண்ணுத்து எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து அதுக்குதான் விரலை கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க இப்போ. ஆத்வித காஞ்சி நிலையாம் ஆத்யாமாரூட யௌவனாடோபாம் ஆகமவதம் சகலிகாம் ஆனந்தாத்வைத கந்தலீம் வந்தே. ஆத்ருத காஞ்சி நிலையாம் ஆத்யாமாரூட யௌவனாடோபாம் ஆகமவதம் சகலிகாம் ஆனந்தாத்வைத கந்தலீம் வந்தே. வெரி குட். பாலாஜி லதா. அம்மா நான் சொல்றேன்மா. வரேன் இருங்க. இப்ப கூப்பிட்டுருக்கேன். வராடா பாக்கலாம். பாலாஜி லதா சொல்லுங்க. ராஜராஜேஸ்வரி. ஆற்றுத காஞ்சி நிலையா ஆக்யாமாரூட யௌவனாடோபாம் ஆகமவதம் சகலிகாம் ஆனந்தாத்வைத கந்தலீம் வந்தே. ஆற்றுத காஞ்சி நிலையாம் ஆக்யாமாரூட யௌவனாடோபாம் ஆகமவதம் சகலிகாம் ஆனந்தாத்வைத கந்தலீம் வந்தே. வெரி குட். சாய் சுதா. நமஸ்காரம் ஆண்டி. நமஸ்காரம். ஆத்ருத காஞ்சி நிலையாம் ஆத்யாமாரூட யௌவனாடோபாம் ஆகமவதம் சகலிகாம் ஆனந்தாத்வைத கந்தலீம் வந்தே. ஆத்ருத காஞ்சி நிலையாம் ஆத்யாமாரூட யௌவனாடோபாம் ஆகமவதம் சகலிகாம் ஆனந்தாத்வைத கந்தலீம் வந்தே. புவனேஸ்வரி பிரகாஷ். நமஸ்காரம். ரிப்பீட் பண்ணுங்கம்மா. நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க.
புவனேஸ்வரி பிரகாஷ், நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. சரி மாமி. துங்காபிராம குச்சபர துங்காபிராம குச்சபர துங்காபிராம குச்சபர ஸ்ருங்காரிதமாஸ்ரயாமி காஞ்சிகதம் शृङ्कारितामाश्रयामि काञ्चिकतम् शृङ्कारितमाश्रयामि काञ्चिकतम्. இன்னொரு தடவை. शृङ्कारितमाश्रयामि काञ्चिकतम्. கங்காதர பரதந்திரம் गङ्गातरपरतन्त्रम् गङ्गातरपरतन्त्रम्. शृङ्गाराद्वैततन्त्रसिद्धान्तम् शृङ्गाराद्वैततन्त्रसिद्धान्तम् शृङ्गाराद्वैततन्त्रसिद्धान्तम्. तुङ्गाभिराम कुचबर शृङ्कारितमाश्रयामि काञ्चिगतम्. तुङ्गाभिराम कुचबर शृङ्गारितमाश्रयामि काञ्चिकतम्. तुङ्गाभिराम कुचबर शृङ्गारितमाश्रयामि काञ्चिकतम्. गङ्गाधर परतन्त्रम् शृङ्गाराद्वैततन्त्रसिद्धान्तम्. गङ्गाधरपरतन्त्रम् शृङ्गाराद्वैततन्त्रसिद्धान्तम्. गङ्गाधरपरतन्त्रम् शृङ्गाराद्वैततन्त्रसिद्धान्तम्. तुङ्गाभिराम कुशबर शृङ्कारितमाश्रयामि काञ्चिकतम्. गङ्गाधरपरतन्त्रम् शृङ्गाराद्वैततन्त्रसिद्धान्तम्. तुङ्गाभिराम कुशबर शृङ्गारितमाश्रयामि काञ्चिकतम्. गङ्गाधरपरतन्त्रम् शृङ्गाराद्वैततन्त्रसिद्धान्तम्. Very good. துங்காபிராம குச்சபர ஸ்ருங்காரிதம் ஆஸ்ரயாமி காஞ்சி கதம். ஸ்ருங்காரிதம் ஆஸ்ரயாமி, ஸ்ருங்கார ரசத்தால் எழுதப்பட்டது. ஸ்ருங்கார ரசம் தான் இவர் ஃபுல்லா எடுத்துட்டது. காளிதாசர் இதற்கு முன்னாடி பிறவி காளிதாசர்னு நம்ம முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். அப்பவும் அவர் பூரா சிங்கார ரசத்தை தான் ஃபாலோ பண்ணினார். அதையே தான் இந்த பிறவியிலையும் மூக்கர் பண்றார் அப்படிங்கறத நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். அதையே தான் இங்க லைனாவே கொடுத்திருக்கா. ஸ்ருங்காரிதம் ஆசிரயாமி காஞ்சி கதம். ஸ்ருங்காரத்தினால், அந்த ஸ்ருங்காரம் வரும் பொழுது மன ஒற்றுமையினுடன் வாழணும் அப்படிங்கிற ஒரு காமம் பிறக்கும், ஒரு விருப்பம் ஏற்படும். மன ஒற்றுமையோட இருக்கணும் அப்படிங்கிறது விருப்பம் எப்ப வரும் அப்படின்னா, நீ ஸ்ருங்காரத்தோட உன்னுடைய வாழ்க்கையை ஸ்ருங்கார ரசத்தோட நீ வாழும் பொழுது அது ஏற்படும். அந்த சாஸ்திரத்தின் உட்பொருளாக விளங்குபவளே, அந்த சாஸ்திரத்தின் உள்ள அதனுடைய தாத்பரியமாக, அதனுடைய உள்பொருளாக, அதனுடைய தாத்பரியமாக விளங்கக்கூடிய தேவி கங்காதர பரதந்திரம். நீ யாரு? அந்த கங்காதரனான பரமசிவனை அந்த சிருங்கார ரசத்தின் மூலமாக வசப்படுத்துபவள். அப்பேற்பட்ட நீ யாரு? அத்வைத சிருங்கார அத்வைத தத்ர சித்தாந்தம். ஒரு சித்தாந்தத்தின் மூலமாக. என்ன சித்தாந்தம்? அத்வைத சித்தாந்தம். அது என்ன அத்வைத சித்தாந்தம்னா அது ஒரு தந்திரம். அது என்ன ஒரு தந்திரம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டோம்னா, சிருங்கார ரசத்தால் உண்டாகக்கூடிய அந்த தந்திரம் அந்த அத்வைத சாஸ்திரத்தின் சாந்த ஸ்வரூபி அப்படிங்கிறார். அத்வைத சாஸ்திரத்தின் சாந்த ஸ்வரூபி. அப்பேற்பட்ட தேவி அவள் துங்காபிராம குச்சபர. இதெல்லாம் தெளிந்து அவள் எப்படி நிக்க ஸ்டைல வேற சொல்லியிருக்காரு இல்ல, பார்த்த உடனே எப்படி நிக்கிறா அவ அப்படிங்கிற ஸ்டைல வேற, அப்படி ஒரு சாஞ்சு நளினமாக நிக்கிறான்னு அப்படி நிக்கக்கூடிய அவளை நாம் வணங்குவோம். அப்ப திருநாவுக்கரசர் எல்லோருமே திரும்ப திரும்ப அதையேதான் அவர் எல்லாத்துலயும் சொல்லிட்டு வர்றார். எல்லாருமே
அவளிடம் ஞானப்பால் பெற்று அஞ்ஞானம் விலகி வாழ்ந்தப்போ இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்குமே அவ அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது, அப்படி இருப்பவள் அத்வைத சித்தாந்தத்தின் அந்த சாஸ்திரத்தையே அதனுடைய தத்துவத்தையே தாத்பரியமாக கொண்ட அவள் சித்தாந்த ஸ்வரூபி, நம்மளை எல்லாம் தூக்கி நிறுத்தணும்னு சொல்லிட்டு நிக்கிறா இந்த இடத்துல. அதுவே காமமாக, சிருங்கார ரசத்தின் காமமாக அப்படின்னா சிருங்கார ரசத்தின் விருப்பமாக எடுத்துக்கொண்டு அவள் இங்க நிற்கிறாள். அப்பேற்பட்ட தேவியே நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மூக்க கவி சொல்றார். சுந்தரி ஐயப்பன். வணக்கம் மாமி. வணக்கம். துங்க பிரமா குஜபர துங்காபி துங்காபிராம. சரி மேம். துங்காபிராம குஜபர சுருங்காரி தமாச்ராயமி காஞ்சி கதம் கங்காதர பரதந்திரம் சுருங்காரத்வைத தந்திர சித்தாந்தம் துங்காபிராம குஜபர சுருங்காரி தமாத்ராயமி காஞ்சி கதம் கங்காதர பரதந்திரம் சுருங்காரத்வைத தந்திர சித்தாந்தம். கங்காவடிவே சொல்றீங்க மாமி. துங்காபிராம குஜபர சிங்காரிதமாஸ்ரயாமி காஞ்சி கதம் கங்காதர பரதந்திரம் சிங்காராத்வைத தந்திர சித்தாந்தம் துங்காபிராம குஜபர சிங்காரிதமாஸ்ரயாமி காஞ்சி கதம் கங்காதர பரதந்திரம் சிங்காராத்வைத தந்திர சித்தாந்தம். வெரி குட். மகேஸ்வரி. துங்காபிராம குஜபர சிங்காரிதமாஸ்ரயாமி காஞ்சி கதம் கங்காதர பரதந்திரம் சிங்காராத்வைத தந்திர சித்தாந்தம் துங்காபிராம குஜபர சிங்காரிதமாஸ்ரயாமி காஞ்சி கதம் கங்காதர பரதந்திரம் சிருங்காராத்வைத தந்திர சித்தாந்தம். வெரி குட். ஸ்ரீதேவி சாய். நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. காஞ்சி ரத்ன விபூஷாம் காஞ்சி ரத்ன விபூஷாம் காஞ்சி ரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்ப சோதிகா பாங்கீம் காமபி கந்தர்ப்பசூதிகா பாங்கீம் காமபி கந்தர்ப்பசூதிகா பாங்கீம் பரமாம் கலாமுபாசே பரமாம் கலாமுபாசே பரமாம் கலாமுபாசே பரசிவவாமாங்க பீட்டிகாசீனாம் பரசிவவாமாங்க பீட்டிகாசீனாம் பரசிவவாமாங்க பீட்டிகாசீனாம் காஞ்சீரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்பசோதிகா பாங்கீம் காஞ்சீரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்பசூதிகா பாங்கீம் காஞ்சீரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்பசூதிகா பாங்கீம் பரமாம் கலாமுபாசே பரசிவவாமாங்க பீட்டிகாசீனாம் பரமாம் கலாமுபாசே பரசிவவாமாங்க பீட்டிகாசீனாம் பரமாம் கலாமுபாசே பரசிவவாமாங்க பீட்டிகாசீனாம் காஞ்சீரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்பசூதிகா பாங்கீம் பரமாம் கலாமுபாசே பரசிவவாமாங்க பீட்டிகாசீனாம் காஞ்சீரத்ன விபூஷாம்
कामपि कन्दर्पसूतिका पाङ्गी परमां कलामुपासे परशिव वामाङ्कपीठिकासीना. வெரி குட். காஞ்சி ரத்ன விபூஷாம். ரத்ன விபூஷாம். விபூஷாம்னா அலங்கரிக்கப்பட்டவள். எதால? ரத்னத்தால் அலங்கரிக்கப்பட்டவள். எதுக்கு அலங்கரிச்சிருக்கானா காஞ்சி நகரத்திற்கே அலங்கரிச்சிருக்கான். காஞ்சிபுரத்தில் வசிக்கும் காமாட்சியால் காஞ்சி நகரமே ரத்ன ஆபரணத்தால் அலங்கரித்ததை போன்று இருக்கிறதுங்கிறார். அடுத்தது எங்க காமபி கந்தர்ப்ப சூதிகாபாங்கி. காம் அபி கந்தர்ப்ப அப்படின்னு பிரிக்கணும். அப்ப காமன் அப்படிங்கிற வார்த்தையை அங்க கொண்டு வருது. மன்மதனை. இப்ப மன்மதன் என்ன ஆனார்? எரிஞ்சு போயிட்டார். மன்மதன் என்ன எரிஞ்சு போயிட்டான், சாம்பல் ஆயிட்டான். மன்மதனை உஜ்ஜீவனம் அவரை திரும்பவும் சிருங்கார சாஸ்திரத்திற்கு அதிபதியாக அவனை திருப்பி கொண்டு வரணுங்கிறதுக்காக சிருங்கார சாஸ்திரத்தையே அவனுக்கு கற்றுக் கொடுப்பவளாக இவள் அவனை உஜ்ஜீவனம் பண்ணான். அதுக்காக அவளை உஜ்ஜீவனம் பண்ணான். அந்த சிருங்கார ரசம் ஏன் திருப்பி அவன் வேணும், திருப்பி இந்த உயிர்ப்பிக்கிறதுக்கு உலகத்தை படைக்கிறதுக்கு அவன் நிச்சயமாக வேண்டும் என்பதற்காக இவ என்ன பண்றா, அந்த சாஸ்திரத்தையே அவனுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆச்சாரியனாக இவள் இருந்து அவனை உயிர்ப்பித்து எழுப்பி அரூப ரூபத்தில் இருக்கக்கூடிய அவனுக்கு இவள் சிருங்கார சாஸ்திரத்தை கற்றுக் கொடுக்கும் ஆச்சாரியனாக இருந்தாள். அப்ப எப்படி இருந்தான்னா கடைக்கண் பார்வையை, கந்தர்ப்ப சூதிகா பாங்கி, கடைக்கண் பார்வையை பார்த்தாள். திவ்ய மங்கள ஸ்வரூபம். இப்ப நம்ம என்ன பேசினாலும் பகவான் அந்த நிலையில தான் நம்மளுடைய எண்ணமே இருந்துட்டு இருக்கணும். இப்ப கடைக்கண்ணால அவ பார்த்தா, அந்த கடைக்கண்ணால எல்லா பாட்டிலையுமே இவர் இதை கொண்டு வந்துதான் நிறுத்துறார். எல்லா பாட்டிலையுமே இதுவும் இருக்கும். இன்னும் 2-3 விஷயங்கள் கூட எடுத்துட்டேதான் வந்துட்டே இருப்பார். அப்ப இவளினுடைய அந்த கடைக்கண் பார்வை யார் மேல வீசுறா அப்படின்னா சிவன் பேரில் வீசுகிறாள். எதுக்காக வீசுறா அப்படின்னா ரெக்வஸ்ட். அத போன இதுலயே சொன்னோம், நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டு இவனுக்கு எல்லா சாஸ்திரத்தையும் கத்துக் கொடுக்க போறா. இப்ப திரும்பவும் அவனை உயிர்ப்பித்து எழுப்பிக்கணும் அப்படின்னா சிவனையே தன்னுடைய சக்திக்கு உட்படுத்துகிறாள்னு அர்த்தம். தன சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை, 2 பேரும் இருந்தாதான் எல்லாமே நடக்கும். ஆனால் சக்தி இல்லையே சிவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த சக்தி என்னும் கடைக்கண் பார்வை, இவளே சக்தி. இவளுடைய பார்வைக்கு அப்ப இன்னும் எவ்வளவு சக்தி இருக்கும்னு பாத்துக்கோங்க. அந்த கடைக்கண் பார்வையை மட்டும் சிவன் கிட்ட வீசினாலாம். வீசி விட்டு அவரை தன்னுடைய சக்திக்கு உட்படுத்தி கொண்டு அரூபமாக இருக்கக்கூடிய இந்த மன்மதனுக்கு சிருங்கார ரசம் என்னும் ரசத்தினை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனாக திகழ்ந்தாள் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கிறார். பரமாம் கலாம் உபாசே பரசிவ வாமாங்க பீட்டிகா சீனா அப்படின்னா நிறைய கலைகளையும் தோற்றுவிப்பவளாக அவள் இருந்தாள். கலாம் உபாசே, நிறைய கலைகளை சித்கலா அப்படி தோற்றுவிக்கக்கூடிய அவள் சித்கலா ஸ்வரூபமாக அப்படின்னா ஞானஸ்வரூபியாக அவள் இருந்த கலைகளை எல்லாம் தோற்றுவிப்பவள். அப்ப அதற்கெல்லாம் அப்ப கத்துக் கொடுக்கிற ஆச்சாரியனா இருக்கா அப்படின்னா அவள் ஞானஸ்வரூபியாக. அந்த ஸ்வரூபமான தேவி எங்க இருக்கா? திருப்பி காஞ்சிபுரத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம காஞ்சிபுரத்துல அவ எங்க இருக்கா அப்படின்னா 4 வேதங்களையே கொண்ட 4 வாசல்களாக கொண்ட அதுக்குள்ள மத்தியத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. மத்தியில எங்க உட்காந்துருக்கா? தரையில உட்காந்துருக்காளா? எங்க உட்காந்துருக்கா? சேர் போட்டிருக்கா? அவளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா பர சிவ வாமாங்க பீட்டிகா சீனா. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு இந்த இடத்துல. பரமசிவனின், பரசிவன பரமசிவனின் வாமாங்க பாகம் அப்படின்னா இடது பாகம். வாமாங்க பீட்டிகாம், பீட்டிகா அப்படின்னா பீட்டம், வாமாங்க பீட்டம், இடது பீட்டம். இடது பீட்டம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா இடத்தில், அவருடைய இடது பாகத்தில், மடியில், அடி என்று சொல்லக்கூடிய வாமாங்க பீட்டாம், பீட்டிகாம், வாமாங்க பீட்டிகாம், அந்த பீடத்தில் அமர்ந்திருப்பவள் பீட்டிகா சீனாம், அந்த பீடத்தில் அமர்ந்திருப்பவள் யாரு? இந்த காஞ்சிபுரத்தில் வசிக்க கூடியவள், காஞ்சி நகரத்தையே ரத்தன ஆபரணமாக தரித்தவள்,
மன்மதனை இந்த சிருங்கார ரசத்தின் மூலமாக இந்த உலகத்தை உய்விக்க வேண்டும் என்ற காரணத்திற்கு மன்மதனுக்கு ஆச்சாரியனாக இருந்தவள். அப்படிப்பட்டவள் சிவனை தன்னுடைய கடைக்கண் பார்வையின் சக்திக்கு உட்படுத்திய அவள் எங்க இருக்கான்னா சிவனினுடைய இட பக்கத்தினுடைய தொடையில் வீற்றிருக்கக்கூடிய அதையே பீட்டமாக தரித்து வீற்றிருக்கிறாள். அப்பேற்பட்ட தாயே தேவி உன்னை நான் வணங்குகிறேன்னு முகர் இதுல சொல்றார். அபிதாராஜன். காஞ்சீரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்பசூதிகா பாங்கீம் பரமாம் கலமாமுபாசே பரசிவவாமாங்க பீட்டிகாசீனாம். காஞ்சீரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்பசூதிகா பாங்கீம் பரமாம் கலாமுபாசே பரமசிவவாமாங்க. பரசிவமா பரமசிவன் இல்ல அதுல பரசிவன் நம்ம பரமசிவன் மீனிங் எடுத்துக்கோ. பரசிவவாமாங்க பீட்டிகாசீனாம். வெரி குட். உமா மகேஸ்வரி. காஞ்சீரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்பசூதிகா பாங்கீம் பரமா கலாமுபாசே பரசிவவாமாங்க பீடிகாசீனாம். காஞ்சீரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்பசூதிகா பாங்கீம் பரமாம் கலாமுபாசே பரசிவவாமாங்க பீடிகாசீனாம். வெரி குட். மாமி ஜெயந்தி ராமகிருஷ்ணன் சொல்றாங்களா மாமி? சொல்லுங்க. ஜெயந்தி ராமகிருஷ்ணன் சொல்லுங்க. அப்புறம் உபலட்சுமி. காஞ்சீரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்பசூதிகா பாங்கீம் பரமாம் கலாமுபாசே பரசிவவாமாங்க பீடிகாசீனாம். காஞ்சீரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்பசூதிகா பாங்கீம் பரமாம் கலாமுபாசே பரசிவவாமாங்க பீடிகாசீனாம். வெரி குட். உபலட்சுமி. காஞ்சீரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்பசூதிகா பாங்கீம் பரமாம் கலாமுபாசே பரசிவவாமாங்க பீடிகாசீனாம். காஞ்சீரத்ன விபூஷாம் காமபி கந்தர்ப்பசூதிகா பாங்கீம் பரமாம் கலாமுபாசே பரசிவவாமாங்க பீடிகாசீனாம். வெரி குட். இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஸ்ரீ மாத்ரே நமः. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ராம் 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 ராம். நமஸ்காரம்.